இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Mitsubishi 3.5 டன் கேசட் ஏசி வாட்டர் வாஷ் பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஆன் பண்ணா 10 மினிட்ஸ் நல்லா கூலிங் வருது. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஓடுனாலும் ஏசியில சுத்தமா கூலிங் இல்ல. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. கூலிங் காயில் ஃபுல்லாவே ஜெல்லி மாரி ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. இதனால ஏர் சர்க்குலேஷன் இல்ல. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசர் கட் ஆஃப் ஆயிடுது. ஸோ கட் ஆஃப் ஆகுறதுனால தான் ஏசியில கூலிங் வரல. கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பேனலு, பிசிபி போர்டு, வாட்டர் ஹீட்டரு, ப்ளோயர் மோட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பேக் ஃபிக்ஸ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கூலிங் காயில்ல எவ்வளோ டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கிறது தெரியாம நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வரும். இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க ஏசிய எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாட்டர் வாஷ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.